அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பிரியாணி எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு தான் நான் போட்டிருக்கேன். 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன், 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்குள்ள மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூவு, பிரியாணி சீரகம் எல்லாம் சேர்க்கணும். ரம்ப இலை, பிரிஞ்சி இலை அதையும் சேர்த்துட்டு, பல்லாரி ஒரு 4 சைஸ் பல்லாரி, மீடியம் சைஸ் பல்லாரி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு 1 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரு 2 1/2 பழம் சேர்த்துருக்கேன் பெரிய பழத்தில். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. இது வதக்கும் போது தீயை சிம்மில் வச்சுக்கிடுங்க. இது கொஞ்சம் குலைவாக எல்லாம் வதங்கினதும் அது கூட நம்ம பிரியாணி மசாலா 1 1/2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். வத்தல் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 2 பிஞ்சு அளவு சேர்த்துட்டு, உப்பு கொஞ்சம் இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சம் லெமனும் பிழிஞ்சு ஊற்றிக்கிடுங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நான் ஏற்கனவே மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன். நான் அதை தான் அதில் எடுத்து போடுதேன். சிக்கன் போட்டுட்டு தயிர் ஒரு 4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு புதினா கீரை, மல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்பு சேர்த்து தான் மசாலா விரவி வச்சுருக்கோம். இதெல்லாம் நல்லா நம்ம பிரட்டி கொடுத்து வெந்தது மூடி வச்சுருங்க. இதில் நீங்கள் தண்ணி சேர்க்காம மூடி வச்சுருங்க. தீ சிம்மில் இருந்தே அது குக் ஆகட்டும். இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க தயிர், தக்காளி இதில் உள்ள தண்ணியில் தான் அது வேகுது. இது ஒரு 15 நிமிஷம் சிக்கன் இப்படி வெந்ததுக்கு அப்புறவு நீங்கள் ரைஸ் வந்து 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா அதே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடுங்க. நான் அதே மாதிரி தான் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிடுதேன். தண்ணி நல்லா கொதித்ததும் தேவையான அளவு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுங்க. பாஸ்மதி ரைஸ் வந்தெல்லாம் நான் ஏற்கனவே 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு இப்போ கிண்டி கொடுத்துருங்க. ஓயாமல் கரண்டி போட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா நமக்கு அரிசி வந்து உடஞ்சிரும். கிண்டி கொடுத்துட்டு ஒரு கொதி வரட்டும். அது நம்ம காத்திருக்கோம். அதில் ஒரு கொதி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறவு திருப்பி மெதுவாக கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு சோறு ரெடி ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கரண்டியை போட்டு நீங்கள் கிண்டாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது அதை எடுங்க. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கே இருந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, தால்சா, மக்ரூனி பாயாசம் இதுதான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம். இந்த பிரியாணி வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்ய முடியும் இதே மெத்தடில்.